வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 2 டிபிஎம்எஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்மே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டே 8 கிளாஸஸில் தான் இருக்கும். வாங்க இன்றைக்கான கிளாஸ் போயிடலாம். ஸோ வீடியோக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பிக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்றைக்கான கான்செப்ட் போயிடலாம். ஸோ இதுதான் பிஜிடிஆர்பி பைத்தானோட சிலபஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம், தென் கண்டிஷனல் முடிச்சிட்டோம், ஸ்ட்ரிங் முடிச்சிட்டோம், லிஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ ட்ரிப்பிள்ஸும் டிக்ஷனரிஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்றைக்கி கிளாஸில் ட்ரிப்பிள் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டிக்ஷனரி, அப்புறம் வந்து இன்னும் ரிமைனிங் இருக்கிறது ஃபங்க்ஷனும் லைப்ரரிஸும் தான் இருக்குதுங்க. ட்ரிப்பிள் அப்படின்னா இட் யூஸ் டு ஸ்டோர் த மல்டிபிள் ஐட்டம் இன் ஏ சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம் மல்டிபிள் ஐட்டம்ஸை. ஸோ வந்து நமக்கு ஆல்ரெடி 4 பில்டிங் டேட்டா டைப்ஸ்க்கு இருக்குது பைத்தானில். இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதில் ஒன்று தான் நம்ம வந்து என்னதுன்னா ட்ரிப்பிள் சொல்கிறோம். லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி இது எல்லாமே வந்து ட்ரிப்பிள் மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் தான். ஸோ ட்ரிப்பிள்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆர்டராக இருக்கும், அன்சேஞ்சபிளாக இருக்கும், அண்டு டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணும். இங்கே ஆர்டர்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி அந்த இதில் ஸ்டோர் ஆகும்னா சீக்வன்ஸாக வரிசையாக தான் வந்து ட்ரிப்பிள்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் அது ஆர்டர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்சேஞ்சபிள், இது வந்து இம்யூட்டபிள்னால நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலோவ் டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும். இப்போது இங்கே கொடுத்துருக்க இந்த 4 செட்டில் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு அண்டு ட்ரிப்பிள் மட்டும்தான் டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். செட்டும் டிக்ஷனரியும் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பிள் வந்து பேரந்தசிஸ்குள்ளே வந்து டிஃபைன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வித்தவுட் பேரந்தசிஸ்லேயும் ட்ரிப்பிள் வந்து ஒர்க் ஆகும். பேரந்தசிஸில் கொடுத்தா ட்ரிப்பிள் தான், பட் வந்து சம்டைம்ஸ் வந்து பேரந்தசிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுவும் ட்ரிப்பிள் தான். அது எப்படின்னு எக்ஸாம்பிளில் பார்ப்போமா? எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். ஸோ A,B,Cன்னு சொல்லிட்டு ட்ரிப்பிளில் ப்ராக்கெட்குள்ளே 10, 20, 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிரிண்ட் பண்ணும்போது A தனியாக, B தனியாக, C தனியாக பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஏக்கு வந்து 10, பிக்கு வந்து 20, சிக்கு வந்து 13 அசைன் ஆகும். இது வித் பேரந்தசிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பேரந்தசிஸ். ஸோ ஏபிசின்னு கொடுத்து 10, 20, 13 இப்படி அசைன் பண்ணாலும் ஏக்கு பதிலாக 10, பிக்கு பதிலாக 20, சிக்கு பதிலாக 13 அசைன் ஆகும். ஸோ இதுவும் வந்து ட்ரிப்பிள் அசைன்மெண்ட் தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ வந்து பேரந்தசிஸோடும் கொடுத்துக்கலாம், வித்தவுட் பேரந்தசிஸோடும் கொடுத்துக்கலாம். இது வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா ட்ரிப்பிளாக தான் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் 3 பார்த்திங்கன்னா ட்ரிப்பிளோட ஒரு ஃபியூச்சர்னே சொல்லலாம். அதாவது ஸ்வாப்பிங் 2 வேல்யூஸ் வித்தவுட் டெம்பரவரி வேரியபிள் இல்லாமல் நம்மளால் ட்ரிப்பிள் கான்செப்ட் வச்சு ஸ்வாப் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தா A = 10, B = 20, A, B = B, A. இப்போ பியோட வேல்யூ ஏக்கு அசைன் ஆகும். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்ன மாறிடும்னா 20 மாறிடும். தென் ஏயோட வேல்யூ வந்து பிக்கு அசைன் ஆகும். ஸோ அப்போ வந்து 10 ஆகிடும் பியோட வேல்யூஸ். ஸோ இப்போ இங்கே அதை தான் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஒரு டெம்பரரி வேரியபிளையும் கொடுக்கல. இப்போது ட்ரிப்பிளோட லென்த் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா லென்த் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ லென்த் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இந்த ட்ரிப்பிள் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் திஸ் ட்ரிப்பிள்னு கொடுத்துட்டு ஆப்பிள், பனானா, செரி கொடுத்துருக்கோம். பிரிண்ட் லென்த் ஆஃப் திஸ் ட்ரிப்பிள் கொடுத்துருக்கும் போது ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்குது? 1, 2, 3. ஸோ ஆன்சர் வந்து 3ன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு கிரியேட் ட்ரிப்பிள் வித் 1 ஐட்டம்ஸ். ஒரு ஐட்டம் வச்சு ட்ரிப்பிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கமா கண்டிப்பாக கொடுக்கணும், அப்போ தான் அது ட்ரிப்பிளாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ட்ரிப்பிள் ஈக்குவல் டு ஆப்பிள் கொடுத்துட்டு கமா கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் கரெக்டான வே. ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு எலமெண்ட் மட்டும் கொடுக்குறோன்னா ஒரு கமா கொடுத்தா தான் அது ட்ரிப்பிளாக எடுத்துக்கணும். இப்போ பிரிண்ட் டைப் ஆஃப் திஸ் ட்ரிப்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதோட டைப் என்ன காமிக்கும் அப்படின்னா ட்ரிப்பிள்னு காமிக்கும். இல்லை நீங்கள் வந்து திஸ் ட்ரிப்பிள்னு கொடுத்துட்டு வெறும் ஆப்பிள் மட்டும் கொடுத்துருக்கீங்க, கமா கொடுக்கல அப்படின்னா அது ட்ரிப்பிளாகவே கன்சிடர் பண்ணாது. இப்போ அதோட டைப்பை செக் பண்ணி பாருங்கள். எஸ்டிஆர்னு வந்திருக்கா, அது வந்து டேரெக்டாக ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல 10 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இன்டீஜர் வேல்யூவாக எடுத்துக்கிடும். ஸோ 10, அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ட்ரிப்பிளாக எடுத்துக்கிடும். வெறும் 10 கொடுத்தீங்கன்னா இன்டீஜராக எடுத்துக்கிடும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த டைப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டைப்புங்கிறது என்னென்னா இது என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூ. ஸோ இப்போ இதில் செக் பண்ணும்போது இங்கே தெரிஞ்சிருச்சா, ஃபஸ்ட்டு தான் ட்ரிப்பிள் கொடுக்குது, ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங் கொடுக்குது. ஸோ
நீங்கள் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சிங்கிள் வேரியபிள் ட்ரிப்பிளில் கொடுத்தாங்கன்னா கமா இருக்கணும். அது வந்து ரூல்ஸ். ஓகேவா? அடுத்து ஸோ கிரியேட் அ எம்டி ட்ரிப்பிள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு பேரந்தஸ்குள்ளே எந்த ஒரு கண்டென்ட்டும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அது எம்டி ட்ரிப்பிள் தான். ஸோ இப்படி கொடுத்தாலே அதை அசைன் பண்ணும்போது ட்ரிப்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எ ட்ரிப்பிள் கேன் கண்டெயின் த டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கண்டெயின் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் நேற்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுலேயும் இன்டிஜர், ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூலியனு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கு, இந்த மாதிரி என்னன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். டிக்ஷனரி, லிஸ்ட்டு, செட்டு அதையுமே இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன டைப் ஆஃப் டேட்டா டெஸ்ட்னாலும் கொடுத்துக்கலாம். சரியா? இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்பிள் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்டர்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் ஒன்றா இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவோமா? அது மாதிரி ட்ரிப்பிளில் வந்து டைரெக்டாக க்ரியேட் பண்ணாமல் ட்ரிப்பிள்ங்கிற ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் மூலமாகவும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை தான் கன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாங்க. திஸ் ட்ரிப்பிள் ஈக்குவல் டு ட்ரிப்பிள் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ட்ரிப்பிளில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ட்ரிப்பிளுங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ராக்கெட் வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பிள் அசைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிளாக தான் எடுத்து கொடுக்கும். டைரெக்டாக ட்ரிப்பிள் கொடுக்காம ட்ரிப்பிள்னுங்கிற ஒரு மெத்தட்குள்ளே யூஸ் பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி லிஸ்ட்டையும் என்ன பண்ணிக்கலாம்னா லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பிளோட ஸ்லைசிங் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கு லிஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், நெகட்டிவ் வந்து -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், ரிவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். -1, -2, -3, -4ன்னு கொடுக்கும். ஸோ இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னா சேம் நம்ம அங்கே பார்த்த மாதிரி ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரிப்பீட்டடாக 2 டைம் பார்த்துட்டோம்னால ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ தெளிவாக வேணுங்கிறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரிப்பிளில் கொடுத்துருக்காங்க. இப்போது 1:6:2 கொடுத்துருக்காங்க. இப்போ 1 அப்படிங்கிறது ஸ்டார்டிங், இது எண்டிங், இது ஸ்டெப்பு. ஸோ எண்டிங் மட்டும் என்ன பண்ணணும்னா எப்பயுமே ப்ரீவியஸ் நம்பர் எடுத்துக்கணும். 5 வரைக்கும் தான் எடுக்கும், 6 எடுக்காது. ஸோ அதுபடி பாருங்கள் 1 to 5. ஸோ 1 to 5னா இதுதான். இதில் 2 ஸ்டெப் 2 போகும். அப்போ 20, 40, 60. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு 2 கொடுத்து கோலன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் இருக்குது, எண்டிங் இல்லை. இப்போ எண்டிங் கடைசி வரைக்கும் போய்க்கலாம். ஸோ 2 அப்படின்னா இண்டெக்ஸ் 2லேருந்து கடைசி வரைக்கும். ஸோ 30, 40, 50, 60 ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி கோலன் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ கோலன் 3 கொடுக்கும்போது ஸ்டார்டிங் கொடுக்கல, எண்டிங் 3 வரைக்கும். 3னா ப்ரீவியஸ் நம்பர் வரைக்கும் எடுக்கும். சரி, எண்டை வந்து எப்போயுமே ப்ரீவியஸ் நம்பர் வரைக்கும். அப்போ 2 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ 2 வரைக்கும் தான் அப்படின்னா 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரில் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1:5. ஸோ ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1லேருந்து 5, 5னா 4 வரைக்கும். ஸோ 1 to 4 ஆன 20, 30, 40, 50 ஆன்சரில் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கோலன் வச்சு 2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்கும் இல்லை, எண்டிங்கும் இல்லை, ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 மூவ் ஆகணும். அப்போ 10, 30, 50. அடுத்த எலமெண்ட் இல்லை, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு 10, 30, 50 சொல்லி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு 2 கோலன் கொடுத்து -1. இதுலேயும் ஸ்டார்டிங் கொடுக்கல, எண்டிங் கொடுக்கல, ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்படியே வந்து ஒன்று மூவ் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து 60, 50, 40, 30, 20, 10ன்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். இது வந்து ஸ்லைசிங் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்டட் ட்ரிப்பிள்ஸ் யூஸ் பண்ணலாமா? நெக்ஸ்டட் ட்ரிப்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்லா டேட்டா டைப்பும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்னா ஒரு ட்ரிப்பிள்குள்ளே இன்னொரு ட்ரிப்பிள்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன். நான் இது வந்து டோட்டலாக ஒரு ட்ரிப்பிள், இதுக்குள்ளே 30, 40 அப்படின்னு ஒரு ட்ரிப்பிள் அசைன் பண்ணிக்கிறேன். இது மாதிரி எத்தனை நெக்ஸ்ட் ட்ரிப்பிள்னாலும் அசைன் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3, 4, இந்த லிஸ்ட்டுக்கு ஃபுல்லாக சேர்த்து 5, இந்த ட்ரிப்பிள் ஃபுல்லாக சேர்த்து 6, இந்த டிக்ஷனரி ஃபுல்லாக சேர்த்து 7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். இதில் இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க டேட்டாவை நாங்கள் வந்து அக்சஸ் பண்ணணும், இதில் இந்த ட்ரிப்பிள்குள்ளே டேட்டாவை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இது எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இவங்க 5 இருக்கா, 5ல் 0th இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த 1 அக்சஸ் ஆகும். இப்போ இந்த 6ல் 0 இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 30 அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிக்ஷனரியை மட்டும் இண்டெக்ஸ் வச்சு பண்ண முடியாது, கீ வேல்யூஸ் மட்டும்தான் வச்சு பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இது வந்து ட்ரிப்பிள். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி அக்சஸ் பண்ணால் டேட்டா ஆஃப் 0 கொடுத்தா 10 வந்திருக்கா,
1 கொடுத்தா 3.414 வந்திருக்கா, 2 கொடுத்தா பைத்தான் வந்திருக்கா, இது மாதிரி 3 கொடுத்தீங்கன்னா 2 வந்திருக்கு, 4 கொடுத்தீங்கன்னா நன் வந்திருக்கு, 5 கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் அப்படியே வந்திருக்கு, 5ல் 0 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 வந்திருக்கு, ஸோ 5க்குள்ளே 1 கொடுத்தீங்கன்னா 2 வந்திருக்கு, 5ல் 2 கொடுத்தீங்கன்னா 3 வந்திருக்கு, 6ல் 0 கொடுத்தா 30 வந்திருக்கு, 6ல் 1 கொடுத்தா 40 வந்திருக்கு. டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் கீ வச்சு தான் கொடுக்க முடியும். 7 ஆஃப் ஏ கொடுத்தீங்கன்னா 1, 7 ஆஃப் பி கொடுத்தீங்கன்னா 2. கீ அக்சஸ் பண்ணுவோம், ஆனால் ரிசல்ட் வந்து வேல்யூ தான் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு டிப்பிள்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஸோ இம்யூட்டபிள் கான்செப்டில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்பர்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ட்ரிப்பிள் கொடுத்துட்டீங்க. நம்பர்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிற இண்டெக்ஸை 15 மாற்றணும்னு நினச்சிங்கன்னா 20க்கு மேலே 15 மாற்றலாமான்னா மாற்ற முடியாது. ஏன்னா நம்பர்ஸுங்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஐடியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே ஐடிக்குள்ளே போயிட்டு ஒரு இன்பிட்வீன் வேல்யூ வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் இம்யூட்டபிள். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கம்பல்சரி வந்துச்சுன்னா நீங்கள் நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் 10, 20, 13 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பரை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதோட ஐடி வச்சுருக்கோம். இதுக்குன்னா எப்படி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறக்காக. நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் கொடுத்து 500 கமா கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டிப்பிள் மட்டும் கொடுத்தோன்னா அந்த இதுக்கு பக்கத்தில் கமா கொடுக்கணும்ல, கமா கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு 1 லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நான் 500 மாற்ற போகிறேன். சரியா? ஸோ எனக்கு ரிமைனிங் வேல்யூ வேணும் அப்படின்னா 1 லிஸ்ட் அப்படின்னா 1லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் 20யும் 30யும் அப்படியே இருக்கணும். ஸோ அதான் இதோட மீனிங். ஸோ 20யும் 30யும் இங்கே கொண்டு வரும். ஓகேவா? ட்ரிப்பிளில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பிளில் வந்து 500 மாற்றுறேன். இப்போ பிரிண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஐடி ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் செக் பண்ணுங்கள். ஸோ நம்பர்ஸ் கொடுத்த உடனே இதோட பிரிண்ட் ஆகிடும் இந்த இதுக்கு. சரிங்களா? ஸோ ஐடி ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஐடி கிடச்சிருக்கு. இப்போது நம்பர்ஸ் ஈக்குவல்ட்டு நான் அசைன் பண்ணியிருக்கேன். எப்படி அசைன் பண்ணியிருக்கேன்னா இந்த ட்ரிப்பிலையும் இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பிலையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஆன்சர் இப்படி வந்து பிரிண்ட் பண்ணும்போது ஸோ இதோட ஐடி பார்த்தீங்கன்னா வேறு இருக்கா. இது மாதிரி நீங்கள் டைரெக்டாக அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். அசைன் பண்ணாமல் நீங்கள் இப்படி பர்டிகுலர் இண்டெக்ஸை மட்டும் மாற்றினீங்கன்னா மாற்ற முடியாது. ஸோ நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இம்யூட்டபிள்ஸில் வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். சரியா? அடுத்து ட்ரிப்பிள்எஸ் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ ட்ரிப்பிள் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதில் டெஃப்ங்கிற கீவேர்டு தான் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கான கீவேர்ட். ஸோ டெஃப்னு கொடுத்துட்டு ஆட் ஆஃப் சப் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனோட நேமு A, B 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இது உள்ளே வந்து கோடு எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா X, Y அப்படின்ட்டு ஆட் ஆஃப் சப் 10, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிடைக்கிற அந்த ரிட்டர்ன் வேரியபிளை எக்ஸுக்கு ஒரு வேரியபிளும் ஒய்க்கு ஒரு வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணும். பிரிண்ட் எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ரன் ஆகும்னா ஃபஸ்ட்டு இங்கே வரும். இங்கே வந்துட்டு 10, 5 அப்படிங்கிறத ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஏக்கு பதிலாக 10, பிக்கு பதிலாக 5 இருக்கும். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா A + B அப்போ 15 இருக்கும். எங்கன்னா சம் ஆஃப் வேல்யூவில் 15. அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுறாங்க. 10 - 5 வந்து 5. ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூவில் வந்து 5 இருக்கும். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ண போகுது. எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூவில் ஏ வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ இங்கே 15 இருக்கும், இங்கே 10 இருக்கும். ஸோ இங்கேருந்து அதை தான் வந்து என்ன பண்ணுறோன்னா ரிட்டர்ன் பண்ணுறோம். எக்ஸு பதிலாக 15ம் ஒய்க்கு பதிலாக 10ம் கொடுக்குறோம். ஸோ இது இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, இந்த ரிட்டர்னில் 2 வேரியபிள் வந்து 2 வேல்யூ ஒரே டைமில் கொடுத்துருக்கிறதுனால ரிட்டர்னில் 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப்பிளாக தான் எடுத்துக்கிடும். சிங்கிள் வேல்யூ கொடுத்தா தான் கரஸ்பாண்டிங் டேட்டா டைப்பாக எடுத்துக்கும். நீங்கள் மோர் தென் வேல்யூஸ் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப்பிள்ஸாக மாறிடும். ஸோ ட்ரிப்பிளாக மாறி தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். சரியா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான். ஸோ வந்து NAC அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் இன்ஃபோன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஃபங்க்ஷனில் எம்டியாக தான் போகுது. சரிங்களா? எந்த ஒரு பேராமீட்டருமே பாஸ் பண்ணலை. ஸோ இதை பார்த்தோன்னே இங்கே வரும். இங்கே வந்துட்டு நேம் அருண், ஏஜ் 22, கோர்ஸ் பைத்தான். ஸோ ரிட்டர்னில் நேமு, ஏஜ், கோர்ஸ் கொடுக்குறாங்களா. இந்த நேம் அப்படிங்கிறது என்னுக்கு அசைன் ஆகும், ஏஜுங்கிறது ஏக்கு அசைன் ஆகும், கோர்ஸுங்கிறது சிக்கு அசைன் ஆகும். ஏன்னா அதுதான் ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த ரிட்டர்ன் பண்ணுற இந்த வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிப்பிளாக தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ என்னுக்கு பதிலாக அருண், ஏக்கு பதிலாக 22, சிக்கு பதிலாக பைத்தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்டூடெண்ட் இன்ஃபோ கொடுக்கும்போது இது வந்து பேக்கிங்காக இருக்கும், இப்படியும் கொடுக்கலாம். ஸோ அங்கே ஃபஸ்ட் எக்ஸாமில் கொடுத்த மாதிரி ப்ராக்கெட் இல்லாமையும் கொடுக்கலாம். ஸோ இந்த பேக்கிங்கை வந்து அன்பேக்கிங் பண்ணிடுவோம். ஸோ தனித்தனியாக என் ஏசின்னு அசைன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பிள் ஒர்க்கிங் வித் ஆப்ரேட்டர்ஸ். ட்ரிப்பிள் வந்து எப்படி ஆப்ரேட்டர்ஸில் ஒர்க் பண்ணுதுன்னா கன்கார்டினேஷன் பண்ணலாம். 2 ட்ரிப்பிள் இருக்குன்னா அந்த 2 ட்ரிப்பிளில் வந்து என்ன பண்ணலாம், கன்கார்டினேட் பண்ணி ஒரே ட்ரிப்பிளில் மாற்றலாம். இந்த ட்ரிப்பிள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டில் இருக்கும், இந்த ட்ரிப்பிள் ஒரு ஆப்ஜெக்ட்டில் இருக்கும். ரெண்டையும் கன்கார்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற நியூ ட்ரிப்பிள் ஒரு ஆப்ஜெக்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக கன்கார்டினேஷன்னா ரெண்டுமே ட்ரிப்பிளாக தான் இருக்கணும். வேறு டேட்டா டைப்பாக இருந்துச்சுன்னா டைப் எரர் காமிக்கும். நெக்ஸ்ட் ரிப்பீட்டேஷன்னா ஒரு ட்ரிப்பிள் மோர் தென் 1 டைம் வந்து ரிப்பீட்டட் ஆகிறது, அதுதான் ரிப்பீட்டேஷன் சொல்கிறாங்க. இதில் கம்பல்சரி ஒரு ட்ரிப்பிளும் ஒரு வந்து இண்டிஜரும் இருக்கணும், அப்போ தான் இது ஒர்க் ஆகும். இப்போ 1,2ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் இன்ட்டு 3 கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிப்பில் 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகணும். 1,2 1,2 1,2ன்னு ரிப்பீட் ஆகி ஒரு ட்ரிப்பிள்குள்ளே கொடுத்துருக்காங்க, இதுதான் ரிப்பீட்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப் இன். ஒரு வேல்யூ வந்து அந்த கிவன் ட்ரிப்பிள்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுறது இன்னு, நாட் இன்னா அதில் இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது நாட் இன். இப்போ 3 இன் அப்படின்னு சொன்னால் 3 வந்து இந்த ட்ரிப்பிளில் இருக்குது, அப்போ ட்ரூ வரும். 10 நாட் இன் அப்படின்னு கேட்டோம்னா 10 வந்து ட்ரிப்பிள்குள்ளே இல்லை, அப்போ வந்து ட்ரூ கொடுக்கும். அஸ் யூஷுவல் ப்ராசஸ் தான். டபுள் ஈக்குவல்னால் என்னதுன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது, அப்படியே ஈக்குவலாக இருக்கணும். இதை வந்து ஈக்குவல் செக் பண்ணும்போது ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் செக் பண்ணோம், அடுத்து செகண்டையும் செக் பண்ணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ஆப்ஷன் வரும். நாட் ஈக்குவலாக ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தான் நாட் ஈக்குவல். ரெண்டும் நான் இங்கே சொல்கிறது வந்து இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம். ஆல் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், அதே மாதிரி ஆல் எலமெண்ட் வந்து நாட் ஈக்குவலாக இருக்கணும், அப்படின்னா தான் இந்த கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 and 2 கம்பேர் பண்ணும், ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி 2 and 1 கம்பேர் பண்ணும், ஈக்குவல் கிடையாது. நாட் ஈக்குவல் நம்ம கொடுத்ததுனால இங்கே ட்ரூ கான்செப்ட் வரும். அடுத்து பாருங்கள், கிரேட்டர் தென் லெஸ் தென். இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான். கிரேட்டர் தென் லெஸ் தென் மட்டும் என்னென்னா லெக்சிகோகிராஃபிக்கல் மெத்தட் படி, அதாவது டிக்ஷனரி ஆர்டர் படி ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள் 1,2 1,3 ஃபஸ்ட் எலமெண்ட்டை செக் பண்ணும்போது 1,1. இது வந்து கண்டிஷன் ட்ரூ கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா லெஸ் தென் வச்சுக்குவோம், சரிங்களா? இதுக்கு வந்து ட்ரூ கிடையாது. இப்போ செகண்டை கொடுக்கும் 2 லெஸ் தென் ஆஃப் 3ன்னு தான் கண்டிஷன் ட்ரூ. ஒரு எலமெண்ட் வந்து மேட்ச் ஆனால் கூட உங்களுக்கு கண்டிஷனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட ட்ரூ கொடுத்துக்கலாம். இப்படி வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணும்போது எத்தனை நம்பர்னாலும் வச்சுக்கோங்க, எத்தனை எலமெண்ட்ஸ்னாலும் வச்சுக்கோங்க. இப்போ நான் செக் பண்ண போகும்போது ஒன்றையும் செக் பண்ணுது, ட்ரூ கிடையாது. லெஸ் தென்னான்னு செக் பண்ணுறோம், சரி? இந்த இடத்துல ட்ரூ கிடையாதுன்னா அடுத்த எலமெண்ட் போகும் 2 லெஸ் தென் 3, இது ட்ரூ. ஒரு வாட்டி ட்ரூ வந்துச்சுன்னா இந்த ரிமைனிங் எலமெண்ட்லாம் செக் பண்ணாதீங்க, செக் பண்ணாது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து ட்ரூ கொடுத்துரும். அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும், அந்த ட்ரூ ஃபஸ்ட்டே கிடச்சிருந்துச்சுன்னா ரிமைனிங்லாம் போகணும்னு நெசசிட்டியே கிடையாது. இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது மாதிரி தான் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டுலாம் செக் பண்ணும். அடுத்து மெத்தட்ஸ். ட்ரிப்பிளில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் இம்யூட்டபிள் அப்படிங்கிறதுனால இதில் ஜஸ்ட்டு கவுண்ட்டு, இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸில் இன்னொரு டைப், இந்த மாதிரி 2 தான் வந்து யூஸ் பண்ண முடியும். மீதி எதையுமே வந்து எந்த மெத்தடும் வந்து ட்ரிப்பிளில் ஆக்டிவேட் ஆகாது, ஏன்னா இது இம்யூட்டபிள். மித்ததெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணும்போது ட்ரிப்பிளில் மியூட்டபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதில் வந்து கவுண்ட்டு, இண்டெக்ஸ் தான் இருக்கும். இப்போ கவுண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா கிவன் ஸ்பெசிஃபைட் கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த ட்ரிப்பிளில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த கவுண்ட்டை கொடுக்கும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 10 20 10 30 10 கொடுத்துருக்கேன். இப்போ நான் 10 கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா 3 கொடுக்கும். கவுண்ட் ஆஃப் 10 கொடுக்கும்போது கவுண்ட் வந்து 10 எத்தனை டைம் அக்கர் ஆகிருக்கு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் கொண்டு வந்து கொடுக்கும், சரியா? இதுதான் கவுண்ட்டோட ஒர்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்க ஐட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஐட்டம் வந்து கொடுத்துருக்க ட்ரிப்பிளில் எந்த இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வரும். இப்போ ஒரு வேளை வந்து மோர் தென் 1 ஐட்டம் சேம் ஆகிருக்கு, இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா 20 வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் அக்கரான இண்டெக்ஸ் எடுத்துக்கும். ஃபஸ்ட் அக்கரான இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஆன்சர் 1ன்னு கொடுக்கும். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சான்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா இப்போ ட்ரிப்பிள் கொடுத்துட்டிங்கன்னா தேட வேண்டிய வேல்யூபிள் ஐட்டம் வந்து இங்கே வச்சுக்கணும். அப்புறம் ஸ்டார்ட் எண்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்டார்ட் எண்டுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூவை எடுத்துக்கணும். அந்த ஸ்டார்ட் எண்டுக்குள்ளேயும் ஃபஸ்ட்டாக வர்றது தான் எடுத்துக்கணும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்கோம், 2,5 கொடுத்துருக்கோம். இப்போ இண்டெக்ஸ் 0 1 2 3 4.
ஸோ 5னா 4 வரைக்கும் தான் எடுக்கும், 2லேருந்து 4 வரைக்கும். ஸோ 2லேருந்து 4 வரைக்கும் அப்படிங்கும்போது இதை எடுத்துக்கணும். இதுக்குள்ளே இந்த 20 வந்து எங்கே இருக்குது, எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து தேர்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஸோ இண்டெக்ஸில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. நம்ம தேர்ட் ஐட்டம்ஸ் வந்து இந்த ட்ரிப்பிளில் இல்லை அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கொடுக்கும்னா எரர் கொடுக்கும், அட்ரிபியூட் எரர் கொடுக்கும். என்ன எரர்னா அட்ரிபியூட் எரர் கொடுக்கும். அங்கே வந்து அந்த டேட்டா மிஸ்ஸிங் அப்படிங்கிறத எரராக தான் கொடுக்கும். ஸோ இதை ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபைண்ட் ஆப்ரேஷன் கொடுத்தோன்னா -1 கொடுக்கும். ஃபைண்ட் ஆப்ரேஷன் வந்து ட்ரிப்பிள் லிஸ்ட்லலாம் கிடையாது, ஸ்ட்ரிங்கில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஷார்ட்டட்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஸ்டார்டட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ட்ரிப்பிளில் யூஸ் பண்ணலாம், பட் ஸ்டோர் பண்ணுறது லிஸ்ட்டாக தான் ஸ்டோர் ஆகும். இங்கே பாருங்கள், நம்பர்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு 30, 10, 20ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பிள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டட் ஆஃப் நம்பர்ஸ் இந்த ட்ரிப்பிளில் ஷார்ட்டட் பண்ண சொல்கிறோம். ஸோ இதை ஷார்ட் பண்ணும்போது 10, 20, 30ன்னு சொல்லி அரேஞ்ச் ஆகி இது தனி லிஸ்ட்டாக இந்த ரிசல்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிசல்ட்டை 10, 20, 30ன்னு என்ன வரும், ஒரு லிஸ்ட்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ட்ரிப்பிளில் வந்து ஷார்ட்டட்ஸ்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் அது ட்ரிப்பிளில் போய் எந்த சேஞ்சஸும் பண்ணாது. ஸோ அது தனி லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு வார்னிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஈவன் தோ இன்புட் இஸ் ட்ரிப்பிள் ஸ்டார்டட் ரிட்டர்ன் த லிஸ்ட். நீங்கள் ட்ரிப்பிளே வந்து என்ன பண்ணலாம், இன்புட்டாக கொடுத்தா கூட ரிட்டர்ன் பண்ணுறது லிஸ்ட்டாக தான் கொடுக்கும். நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா நம்பர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பிள் கொடுத்துருக்கோம், இதை ஷார்ட்டட் பண்ண சொல்லியிருக்கோம், ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரிசல்ட்டோட டைப் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இங்கே ட்ரிப்பிளில் தான் ஷார்ட்டட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ நியூவாக ஒரு ட்ரிப்பிள் தான் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம ஆன்சர் வந்து ட்ரிப்பிளில் இருக்கிறத சூஸ் பண்ணிடுவோம், அது வந்து ராங். ஸோ ஷார்ட்டட் அப்படிங்கிறது லிஸ்ட்டாக தான் மாற்றும். ஸோ இங்கே பாருங்கள், நான் பிரிண்ட் ரிசல்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன், ரிசல்ட்டு 10, 20 லிஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ டைப் செக் பண்ணுங்களேன், பிரிண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்பர்ஸ் ட்ரிப்பிளில் தான் இருக்குது, பட் ஆனால் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து என்னவாக இருக்குது, லிஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்படி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ட்ரிப்பிள் கான்செப்டில் இருக்குது. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எப்படி அசைன் பண்ணுவாங்க, அது எப்படி ஒர்க் ஆகும், ஒரு சிங்கிள் ட்ரிப்பிள் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் பார்த்துருக்கோம். இப்போ எம்சிக்கு பார்க்கலாமா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் about the triple. Parentheses are mandatory for creating a triple. The comma is important for creating triple. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரிப்பிளுக்கு பேரந்தசிஸ் கம்பல்சரி இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை, வித்தவுட் பேரந்தசிஸில் ஒர்க் பண்ணலாம். பட் கமா வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டிங் ட்ரிப்பிள் க்ரியேட் பண்ணோன்னா கண்டிப்பாக கமா வேணும். ஸோ அப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபால்ஸு, 2 வந்து ட்ரூ. ஸோ டி ஆன்சர் தான் கரெக்டு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், t = 10, 20, 10, 30 கொடுத்துருக்கோம். இதில் கவுண்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரும், இண்டெக்ஸ் என்ன ஆன்சர் வரும்னு கொடுக்குறாங்க. கவுண்ட்டுனா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 10 அக்கர் ஆகிருக்கு, 2 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த 3 எடுத்துக்கலாம், இதை இக்னோர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் 10. ஸோ ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலதுனால இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட் அக்கரன்ஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் அக்கரன்ஸ் வந்து 0. ஸோ ஆன்சர் வந்து 2, 0 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த டைப் ஆஃப் ரிசல்ட்? t = 30, 10, 20 கொடுத்துருக்கோம். ரிசல்ட் = ஸ்டார்டட் ஆஃப் t கொடுத்துருக்கோம். அண்ட் பிரிண்ட் டைப் ஆஃப் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எதோட டைப் கேட்குறாங்க, ரிசல்ட்டோட டைப் கேட்குறாங்க. ரிசல்ட்டில் என்ன அசைன் பண்ணியிருக்கு, ஸ்டார்டட் டின்னு கொடுத்துருக்கு. ஸ்டார்டட் அப்படின்னாலே லிஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆன்சர் என்னதுன்னா லிஸ்ட்டு, பி தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ அடுத்து இது லாஸ்ட் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் கொடுத்துருக்கோம். இந்த ட்ரிப்பிளில் வந்து என்ன பண்ணுறோன்னா a, b, cன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறோம். அப்போ இந்த ட்ரிப்பிளோட ஒவ்வொரு வேல்யூவும் ஃபஸ்ட் வேல்யூ ஏக்கும், செகண்ட் வேல்யூ பிக்கும், தேர்ட் வேல்யூ சிக்கும் அசைன் ஆகுது. இப்போ a = 100 கொடுத்துருக்காங்க, ஏயோட வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரிண்ட் டி அண்ட் பிரிண்ட் ஆஃப் a, b, c கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட் டின்னு சொன்னால் 1, 2, 3 தான் இருக்கும். சரியா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரப்போகுது. இப்போ a = 100 கொடுத்தா ஏ வந்து 100ன்னு அசைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஏங்கிறது செப்பரேட் வேரியபிள் தான் இங்கே. ஓகேவா? ஸோ ட்ரிப்பிள் கிடையாது, ஏங்கிறது செப்பரேட் வேரியபிள்ங்கிறதுனால நீங்கள் நியூவாக ஒரு 100ன்னு அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏல ஆன்சர் 100 ஆயிரும். ரிமைனிங் பியும் சியும் பார்த்தீங்கன்னா 2, 3னே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல மியூட்டபிள் இம்யூட்டபிள் கான்செப்டை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ட்ரிப்பிளை தூக்கி நம்ம தனித்தனியாக கொடுத்துட்டோம். ஸோ தனித்தனி வேரியபிளாக இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த ஏவோட டைப் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்டீஜர் தான் வரும். இதில்
ட்ரிபிள்னு அசன் ஆகாது. சரியா? ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஸோ இது போக உங்களுக்கு மோர் எம்சிக்யூ வந்து 6:30க்கு வர்ற ஷார்ட்ஸில் வரும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு நிறைய ஆன்சர் பண்ணலாம். ஸோ கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. See you the next class.